ஓம் நம சிவாய. அனைவருக்கும் அன்பு தெய்வ மகளின் வணக்கம். நாம் இன்று அழகான பிரதோஷ நாளில் சுக்ரீஸ்வரர் கோயிலுக்கு நாம் வந்திருக்கோம். அந்த ஆலயமானது நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சுக்ரீஸ்வரர் கோவில் திருப்பூரில். ஓம் நம சிவாய. ஹர ஹர மகாதேவ். அழகான சுக்ரீஸ்வரர் ஆலயம். பகவானே விநாயகப் பெருமானே போற்றி போற்றி. ஓம் நம சிவா. ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அழகான ஞாயிற்றுக்கிழமை நாளில் நாம் சுக்ரீஸ்வரர் ஆலயத்துக்கு வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் அதனால நமக்கு பார்த்திங்கன்னா ராவுகாலத்தில் பிரதோஷம் அமைஞ்சிருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு நாளில் தான் நமக்கு இப்படி அமையுது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் ஒரு நாளில் தான் நமக்கு இப்படி அமையுது பிரதோஷம். இந்த பிரதோஷத்துக்கு ரொம்ப ரொம்ப பவர் அதிகம். ஏனென்றால் ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதுவும் ராவுகாலத்தில் வருது இல்லைங்களா. இறைவனுக்கு வேண்டுதல் வைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம வேண்டுதல் வைக்கலாம். கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை நாளில் வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் பகவானுக்கு வேண்டுதல் வைங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு ராகு காலத்தில் வருது 4 to 6. இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை வைக்கலாம் பகவான்கிட்ட. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் எடுக்கலாம், கொள்ளச்சிரவத்துக்கு கிடைக்கலாம், நிறைய விஷயம் இருக்குங்க. மனதார பிரார்த்தனை வைங்க, உங்களுக்கு ஏற்ற பலன் நிச்சயமாக கிடைக்கும். அழகான ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் சுக்ரீஸ்வரர் ஆலயத்தில் ஒரு அன்பு தெய்வமகள் என் விகாஷ். வாங்க பகவானை பார்க்கலாம். ஓம் நம சிவாய. சுக்ரீவர் கோயிலுக்கு நாம் இங்கே வந்திருக்கோம். இங்கே மட்டும்தான் நாம் 2 நந்தி பகவானை நம்ம பார்க்கலாம். ரொம்ப அழகான ஒரு கோயிலாக, பழைய வாய்ந்த கோயிலாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை நாளில் அதுலேயும் நம்ம பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே ராகுகாலத்தில் பிரதோஷம் வராது. ஞாயிற்றுக்கிழமை நாளில் மட்டும்தான் நமக்கு 4 to 6 ராகுகாலத்தோட பிரதோஷம் வந்திருக்கு. இந்த விசேஷமே கல்யாணம் ஆகாதவங்க இந்த நேரத்தில் நம்ம பிரார்த்தனை வைக்கலாம் பகவானுக்கு. பிறகு குழந்தைச்சிரம் வேணுமா பகவானுக்கு பிரார்த்தனை வைங்க. பிறகு உங்களுடைய என்ன ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் இந்த நேரத்தில் வைங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாளில் ராகு காலத்தில் நாம் இறைவனுக்கு பிரார்த்தனை வைக்கும் போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக நமக்கு அமையுங்க. பிரதோஷ நாளில் ராகு காலத்தில் பிரதோஷ நேரம் வருவது என்பது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல தருணங்க. இந்த நேரத்தில் பகவானுக்கு பிரார்த்தனை வைங்க. நீங்கள் நினைச்ச காரியம் நிச்சயமாக நடக்குங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை நாள் தானேன்னு சொல்லி அசாதாரணமாக விட்டுறாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே அதை சொல்லி விட்டுறாதீங்க. கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருக்குமே குறிப்பிட்ட ஞாயிற்றுக்கிழமை நாளில் நமக்கு பிரதோஷம் வரும்போது எல்லாருக்குமே லீவாக தான் இருக்கும். இந்த நேரத்தில் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம அருகில் என்ன கோயில் இருக்கோ சிவனாலயம் அங்கே போய் நீங்கள் மனதார பிரார்த்தனை வைங்க. 4 to 6 அற்புதமான ராகுகால நேரம், பிரதோஷ நேரம், பிறகு கால பைரவருக்கு சிந்த நேரங்க. கண்டிப்பாக விளக்கு போடுங்க பகவானுக்கு. இறைவனை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதலை நிச்சயமாக வைங்க. கல்யாணம் ஆகாதவங்க நிச்சயமாக கல்யாணம் எடுக்குங்க. இது நம்மளுடைய வரலாறு சொல்லப்படுதுங்க. கண்டிப்பாக இதெல்லாம் கேட்டு நல்லபடியாக பகவானை மனதார பிரார்த்தனை பண்ணி இறைவனை மலை முழுது வேண்டி நல்ல மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிங்க. இந்த சுக்ரீவர் கோயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 பழைய வாய்ந்த கோயில்னு சொல்லப்படுதுங்க. 1000 வருஷத்துக்கும் மேலன்னு சொல்லப்படுதுங்க. இந்த கல்லுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லில் ஒரு ஷூமா நாம் நினைக்கிறோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஆலயம் பாருங்க, பழைய வாய்ந்த ஆலயமாக நமக்கு அமைஞ்சிருக்குங்க. பகவானுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கும் கிடைக்கட்டும். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். ஹர ஹர மகாதேவ. நந்தி பகவானை போட்டி நமச்சிவாய. போதும். நாம் என்ன பாக்கியம் செஞ்சோமோ அழகான நேரத்தில் நாம் இங்கே இல்லைங்களா. இறைவனுக்கு கொடி நன்றி. சுவாமி சுக்ரீஸ்வர பகவானே, என் அப்பன் ஈஸ்வனி நந்தி பகவானே போட்டி நமச்சிவாய போற்றி போற்றி. 2 நந்திகளாக நமக்கு இங்கே அமைஞ்சிருக்கீங்க. கொடி நன்று இறைவனுக்கு. அழகான இந்த நேரத்தில் நம்மளை இங்கே பகவான் கூட்டு வரணுமே, இதை கூட்டு வந்துட்டாங்க. நன்றி இறைவன். ஓம் நம சிவாய.